அருட்திரு ஜட்பட் அம்மாஜி அம்மா ஜீவமுக்தி பீடம் பகுதி 2. கனவில் தோன்றிய அம்மாஜியை தேடி வந்த பக்தர். மன்னிப்பு கர்மாவை போக்கும் அம்மாஜியின் வாக்கு. உறங்கும்போது அம்மாஜியின் ஆன்மா உலாவிய அதிசயம். ஐந்து தலை நாகம் வலம் வந்த விவசாய பூமி. உங்கள் பிரணவம் டிவி வழங்கும் சத்தியமங்கலம் அருட்திரு ஜட்பட் அம்மாஜி அம்மாவின் வியக்க வைக்கும் வரலாறு பாகம் 2 தொடர்கிறது. அருட்திரு ஜட்பட் அம்மாஜி அம்மாவின் கருணையைச் சொல்ல வார்த்தைகளே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு குருவானவர்களைக் கண்டு வணங்கவும், அவர்களிடம் தங்களுடைய குறைகளைச் சொல்லி அதற்கான பரிகாரத்தை மற்றும் தீர்வை தேடிக்கொள்ளவும் மக்கள், அதுவும் விளிம்பு நிலையில் இருக்கும் பாமர மக்கள் வருவது என்பது சாதாரணமாக நடக்கும் நிகழ்வுதான். ஆனால் அப்படி நாடி வரும் பக்தர்களின் குறைகளைப் போக்க 1 நாள், 2 நாள், 3 நாள் என சிறிதும் ஓய்வு எடுக்காமல் தொடர்ந்து மக்கள் தொண்டினை அந்த மகேசனுக்கே செய்கின்ற தொண்டாக ஏற்று அவரை நாடி வந்த அனைவரின் குறைகளையும் கேட்டு அவரவர்களுக்கு உரிய குறைகளை தீர்த்து வைத்த ஜட்பட் அம்மாஜியின் அன்புக்கு ஈடே இல்லை என்பதுதான் உண்மையாகும். அந்த மாதிரி உட்காந்து ஜனங்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டா அவங்களுக்கு நாளும் எதுவுமே அவங்களுக்கு இது பண்ணுறதில்ல. 24 மணி நேரம் அவங்க ஜனங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் வேலை. அவங்க சொல்லுவாங்க, நான் பார்க்கறதுக்காக பிறப்பெடுத்திருக்கேன், அதனால் நான் எல்லாத்துக்கும் நல்லது செய்ய வந்திருக்கேன், நான் நல்லது மட்டும்தான் செய்ய முடியும், நான் இது பார்த்துட்டு தான் இருக்கணும், நான் போய் அங்கே படுக்கிறது செய்கிறதெல்லாம் வேணாம் அப்படி சொல்லுவாங்க. மன்னிப்பு என்பது கோழைத்தனமோ பலவீனமோ அல்ல, அதற்கு மிகப்பெரிய மனம் தேவை என்று சொல்லப்படுகிறது. மன்னிப்பதன் மூலம் மனதில் உள்ள பாரம் குறைந்து ஆரோக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைகிறது என்றும், அப்படி மன்னிக்கும் குணம் உள்ளவர்களுக்கு மன அழுத்தம் குறைவதோடு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கிறது என்றும் கூறுகின்றனர். மன்னிப்பவர்களுக்கு புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்புகள் கூட குறைவு என்று ஏல் பல்கலைக்கழகத்தின் ஆய்வறிக்கையே வெளிவந்துள்ளது என்றால், அந்த மன்னிப்பு என்ற வார்த்தையின் மகத்துவம் எத்தகையது என்பதை சிந்தித்துப் பாருங்கள். அத்தகைய மன்னிப்பின் உயர்ந்த நிலையை உணர்ந்து தன்னை நாடி வந்த அத்தனை பக்தர்களுக்கும் மன்னிப்பின் மகத்துவத்தை போதித்ததோடு தானும் கடைபிடித்துள்ளார் அருட்திரு ஜட்பட் அம்மாஜி அம்மா. அதே மாதிரி அம்மா சொல்லுவாங்க, அம்மா சொல்கிற ஒரு வாக்கியம், யாரா இருந்தாலும் சரி மன்னிப்பு கேட்டுக்கணும். யாரோட மனசு சங்கடப்பட்டிருந்தாலும் சரி, இது பண்ணியிருந்தாலும் சரி, அவங்க செய்கிறதுனால நம்ம சொல்கிறதுனாலையோ இதுவாக இருந்தாலும் சரி, உடனே நீ மன்னிப்பு கேட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி யோசிப்பேன், அம்மா ஏன்டா ஒரு நாளைக்கு ஒரு 5 தடவை 6 தடவையாவது கிளம்பும் போது மன்னிப்பு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி யோசித்தேன். அதுக்கு ஒரு புரிதல் ஒரு நாள் வந்தது. அதுக்கு ஒரு விளக்கம் அம்மா கொடுத்தாங்க. நம்மளோட கர்மா அந்த மாதிரி இருக்குது. ஒரு சின்ன மனசு சங்கடமாக இருந்தால் கூட, அது நம்மளால் கஷ்டப்பட்டிருந்தா கூட, அந்த ஆத்மா கஷ்டப்பட்டிருந்தா கூட நம்மளுக்கு அது கர்மாவாக போய் சேர்ந்துடும். அதனால் யாராக இருந்தாலும் சரி, சின்ன வயசாக இருந்தாலும் பெரிய வயசாக இருந்தாலும் அந்த இது பார்க்கக்கூடாது. நம்ம தலை வணங்கி நம்ம மன்னிப்பு கேட்டுருணும். நம்ம மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம எதுவாக இருந்தாலும் நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். பண்ணும்போது நம்மளுக்கு எந்த கர்மாவும் நம்மளுக்கு சேராது. 2018ஆம் வருடம் நவம்பர் மாதம் 17ஆம் தேதி அமாவாசை தினத்தன்று அருட்திரு ஜட்பட் அம்மாஜி அம்மா சமாதி நிலையை அடைந்து சரியாக 7 வருடங்கள் முடிந்து 8வது வருடம் தொடர்வதாக சொல்லப்படுகிறது. அம்மா சமாதியாகி 7 வருஷம் முடிஞ்சு இது 8வது வருஷம் ஆரம்பம். 2018 நவம்பர் 17 அமாவாசை அன்னைக்கு.
சித்தர்கள் உலகியல் மாயைகளில் பற்று வைக்காமல் இறைநிலையை உணர்வதற்காக அழுக்கேறிய உடம்புடனும் கந்தையான ஆடையுடனும் அலங்கோலமாக காட்சியளிப்பார்கள். புறத்தோற்றத்தில் அழகற்றவர்களாகத் தோன்றினாலும் அவர்கள் அகத் தூய்மையும் இறப்பினை வென்ற பேரறிவும் கொண்டவர்கள். புறவுலக சுகங்களை விரும்பாததால் அவர்களின் உடல்கள் அழுக்கேறியும் ஆடைகள் கிழிந்த கந்தையாகவும் அலங்கோலமாகக் கிடக்கும். உடல்நிலையை விட ஆன்மீகத்தில் முழு கவனம் செலுத்துவார்கள். இறப்பு என்பது சாதாரண வியாதிதான் என்பதை உணர்ந்து அதையும் வென்றவர்களாக வாழ்ந்தார்கள். அப்படித்தான் அருட்திரு ஜட்பட் அம்மாஜி அம்மாவும் சாதாரணமாகப் பார்க்கும் மக்களின் கண்களுக்கு பலவிதமான மூட்டை முடிச்சுகளோடும் அழுக்கான உடைகளோடும் காட்சி தருவாராம். அப்படி அழுக்கான அம்மாஜியை சற்று அருவருப்பாகப் பார்த்தாலோ அல்லது அம்மாஜியைப் பற்றி அருவருக்கத்தக்க முறையில் பேசினாலோ அடுத்த கணம் அந்த நபரை கடுமையாகத் திட்டி வெளியேற்றி விடுவாராம். எனக்கு கனவுல அம்மாவோட உருவம் வந்துச்சு. நான் தேடினேன், இந்த மாதிரி யார் எங்கே இருக்காங்கன்னு. அப்புறம் ஒரு சிவன் கோயிலில் நான் மீட் பண்ணிகிட்டு இருந்தேன். மீட் பண்ணும்போது அப்போ நீங்கள் சொல்கிற உருவத்தில் இங்கே ஒரு அம்மா இருக்காங்க பாருங்கன்னு சொல்கிறாங்க. நான் போய் பார்க்குறேன். நான் போய் அம்மாவை பார்த்துட்டு நான் நினைக்கிறேன், என்ன இவங்க இவ்வளோ அழுக்காக இருக்காங்க, இப்படி இருக்காங்க, இவங்க என்ன செய்ய போகிறாங்க? ஏன்னா நம்ம சராசரியாக ஒருத்தரை பார்க்குறோம். நம்ம அந்த மாதிரி சித்த புருஷர்களை அப்போ பார்த்தது இல்லை, கம்மி. அப்போ நான் நினைக்கிறேன், அம்மா இவ்வளோ அழுக்காக இருக்காங்க, இப்படி மூட்டை மூட்டையாக வச்சு இப்படி உட்காந்துருக்காங்க, மூட்டைக்குள்ளே போய் சொருகியிருக்காங்க, இவங்க என்ன போய் பண்ண போகிறாங்க, இவங்கள பார்க்குறதுக்கு என்னதுக்கு நம்ம வந்தோம் அப்படின்னு நான் ஐயா ஒரு வார்த்தை கேட்டுட்டேன். அது கேட்ட பிறகு அவங்கள நான் பார்க்குறேன். அப்புறம் அவங்க போன்னு சொல்லி துரத்துறாங்க, வெளியே வரேன். சித்தர்கள் யாவரும் மனிதநேயம் மிக்கவர்கள். இப்படி கட்டுப்பாடுகள், கண்டிப்புகள், கோபம், எரிச்சல், உதாசீனம் என பலவகையான குணங்களை சித்த புருஷர்கள் பிரதிபலித்தாலும் மகான்களான அவர்கள் ஒருவர் மீது நம்பிக்கை வைத்துவிட்டால் அவர்களின் ஆன்மாவானது அவர்களை விட்டு பிரியும் வரை அவர்களை அரவணைத்துதான் செல்வார்களே தவிர கண்டிப்பாக பிரியவும் மாட்டார்கள், பிரிக்கவும் மாட்டார்கள் என்பதற்கு அருட்திரு ஜட்பட் அம்மாஜி அம்மா ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக திகழ்கிறார். ஆன்மா என்பது காரணப்பொருள், உடல் என்பது காரியப்பொருள். ஆன்மாவிற்கு மேலாகவும் மனதிற்குக் கீழாகவும் உள்ள ஆற்றலே சித்தம் எனப்படுகிறது. சித்தர்கள் இந்த சித்தத்தின் ஆற்றலைக் கொண்டு ஆன்மாவின் இயற்கை ஆற்றலோடு கலந்து புலன்களின்றி செயல்படக்கூடியவர்களாக விளங்குகிறார்கள். சித்தர்கள் தங்களின் ஆன்மீக அறிவாற்றல் மற்றும் யோக சித்தியின் மூலம் தங்களது ஆன்மாவை வேறொரு உடலுக்குள் மாற்றும் கூடுவிட்டு கூடுவாயும் கலையை அறிந்தவர்கள். அப்படி சித்தர் பெருமான்களின் வழியே வந்த அருட்திரு ஜட்பட் அம்மாஜி அம்மாவின் ஆன்மாவும் அம்மாஜியின் ஆழ்ந்த உறக்கத்தில் உலா சென்று வந்ததாக அம்மாஜியிடம் தீட்சை பெற்ற சிஷ்யை கூறுவது மிகுந்த ஆச்சரியம் அளிக்கிறது. கடைசியா இருக்கிற அந்த 10 வருஷம்லாம் அங்க அம்மா வாய் அசைஞ்சா இதுதான் அம்மா சொல்றாங்கன்னு நான் சொல்லிடுறது. அம்மா இது சொல்றாங்க, அப்போ அவங்க கேட்பாங்க, அம்மா பேசுறது கேட்க மாட்டேங்குது, அம்மா டென்ஷன் ஆகிறாங்க, அம்மா கத்துறாங்க, உனக்கு காது கேட்கலையா, காது செவிடாயிருச்சா, நான் இவ்வளோ கத்துறேனே, நான் சொல்கிறது புரியலையான்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி அம்மா கத்துறாங்கம்மா. ஜெயம்மா எனக்கு என்னன்னு புரியலை, அம்மா சொல்கிறது புரியலைன்னு. அப்போ அம்மா என்ன இது சொல்கிறாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் 2 நிமிஷம் நின்னா அம்மா இது சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், இதுதான் அம்மா சொல்கிறாங்க. அம்மா அவங்க கேட்பாங்க, நீ அம்மா அங்கே இருக்காங்க, நீங்கள் இங்கே இருக்கீங்க, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு. அம்மா வாய் அசைவு இதுதான் சொல்கிறாங்கன்னு எனக்கு புரிகிற மாதிரி அம்மா என்ன வச்சுருந்தாங்க. அருட்திரு ஜட்பட் அம்மாஜி அம்மாவின் வாழ்க்கை அற்புதங்களும் ஆச்சரியங்களும் நிறைந்தது என்றால் அது மிகையாகாது. அம்மாஜி வாழ்ந்த காலத்தில் வீடு கட்டவும் ஆசிரமம் அமைக்கவும் அம்மாஜியின் சீடர்கள் கிட்டத்தட்ட 3 வருடங்களாக இடத்தை தேடிக்கொண்டிருந்த சமயத்தில் அம்மாஜி அந்த சீடர்களை அழைத்து, இந்த இடத்தில் இந்த விலைக்கு நிலம் கிடைக்கும், கவலை வேண்டாம் என்று கூறினாராம். அம்மாஜி கூறிய அந்த இடத்தில்தான் இன்று அம்மாஜியின் ஆசிரமம்
இப்போது உள்ளது என்பது மட்டுமல்ல, அம்மாஜி சொன்ன அந்த விலைக்குதான் அன்று பத்திரம் செய்யப்பட்டது என்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் கலந்த உண்மையாகும். அம்மா வழி நடத்தினது தான் இந்த கோயில், இந்த தோட்டம். இந்த தோட்டம் வாங்கும்போது அம்மா சொல்கிறாங்க, நான் ஒரு 3 வருஷமாக அந்த சத்தியமங்கலத்தில் தேடியிருப்பேன், இடம் தேடியிருப்பேன். ஃபஸ்ட்டு வீடு கட்ட தேடினேன், அதுக்கப்புறம் தோட்டம் தேடினேன். அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இந்த ரேட்டில் அமையுது அப்படின்றாங்க. அப்போ இந்த தோட்டம் வாங்கும்போது 60 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்துருச்சு. நான் இந்த தோட்டம் தான் சொல்கிறாங்க, ஆனால் அம்மா 59 லட்சம் தான் சொல்கிறாங்க. இது 61 லட்சம் வந்துருச்சே, இது அப்போ இது இருக்காதா அப்படின்னு திருப்பி டவுட் கேட்குறேன். ஃபோன் பண்ணி கேட்குறேன் அம்மாட்ட, அம்மா இது மாதிரி இவ்வளோ வந்திருக்கே. இல்லை அந்த இடம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அது கிரையத்துக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் எழுதும்போது அந்த இவர் அளக்கிறார். அளக்கும்போது பார்த்தா அவங்க தப்பாக எக்ஸஸாக அளந்துட்டு அம்மா என்ன ரேட் சொன்னாங்களோ அந்த ரேட்டுக்கு தான் அது ஃபைனல் ஆச்சு. 59 லட்சம் ரூபாய்க்கு இந்த 2 ஏக்கராவும் இந்த இடமும் அம்மா எப்படி சொன்னாங்களோ அதுபடி ஃபைனல் ஆச்சு. அதே மாதிரி அருட்திரு ஜட்பட் அம்மாஜி அம்மாவின் ஆசிரமத் தோட்டத்திற்கு என்று ஒரு கதை உண்டு. அந்த பூமியானது நாகபூமி என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட பூமியில் மனிதர்களுக்கான பயிர்கள் வளர்வது என்பது சாத்தியமில்லை என்பதால் கால்நடைகளுக்கான பயிர்களை வளர்க்க அந்த பூமியை ஆக்கிரமித்திருந்த 5 தலை நாகத்திடம் உத்தரவு கேட்டாராம் அருட்திரு ஜட்பட் அம்மாஜி அம்மா. அதே மாதிரி நம்ம தோட்டத்தில் எப்போவுமே அந்த தோட்டத்தில் விவசாயம் வராத ஒரு 5 தலை நாகம் கிட்டத்தட்ட 2 ஏக்கராக்கு வால் மாதிரி நீட்டிக்கும். நீங்கள் எவ்வளோ போட்டாலும் சுற்றி முளைக்கும். மேலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த 5 தலை நாகர் படுத்திருக்க மாதிரி தான் அது இருக்கும். விவசாயமே வராது. நான் சொன்னேன், மாடு கண்ணெல்லாம் இருக்குது, ஒரு 65-70 மாடு இருக்குமா, அதுங்களுக்கு சாப்பாடு போடணும், செய்யணும். இவ்வளோ பெருசு இதே 1.5 ஏக்கரா எடுத்துக்கிச்சு. ஒரு 1/2 ஏக்கரால் அந்த மாடுக்கு என்ன தீனி போட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்போ இது அவங்க பூமி, இது நாகர் சம்பந்தமான பூமி. இதில் என் பிள்ளைங்க வாழ்கிறாங்கன்னு அனுமதி கேட்டிருக்கேன். அதனால் நீ எதுவும் விவசாயம் பண்ணி சாப்பிட முடியாது, மாடு கண்ணுக்கு வேணாலும் அவங்க வழி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அம்மா சொன்ன பிறகு தான் அந்த 5 தலை நாகம் மறைஞ்சு எல்லாத்துலேயும் விவசாயம் வந்தது. அது அந்த மாடுக்கு போட்டால் மட்டும்தான் அது வரும். மற்றபடி மனுஷாளுக்கு யாருக்குமே அங்கே உணவுக்கு அந்த விவசாயம் அந்த தோட்டத்தில் ஆகாது. இது மட்டும்தான் அம்மா எப்படி அமையும்னு அம்மா சொன்னதுபடி அம்மா அமைச்சிக்கிட்டது தான். அருட்திரு ஜட்பட் அம்மாஜி அம்மாவின் ஆசிரமத்திற்கு முழு ஈடுபாட்டுடன் தியானம் செய்கின்ற பக்தர்களுக்கும் மனமுருகி வேண்டும் மக்களுக்கும் ஜட்பட் அம்மாஜி அம்மாவே வாஞ்சையோடு தலைமீது கை வைத்து ஆசீர்வதிப்பது போன்ற உணர்வு ஏற்படும் என்பது ஜட்பட் அம்மாஜி ஆசிரமத்திற்கு வரும் பக்தர்களின் மிகப்பெரிய நம்பிக்கையாய் உள்ளது. பிரசவ காலங்களில் அருட்திரு ஜட்பட் அம்மாஜி அம்மாவை நம்பி வேண்டும் பெண்களுக்கு எந்தவித பாதகமும் இன்றி சுகப்பிரசவம் ஆனதாக இன்றளவும் பெண்கள் பக்தியுடன் நன்றியுடன் தங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்கின்றனர். எல்லாத்துக்கும் நல்லது சொல்லித்தராங்க. எல்லாத்துக்கும் கனவுல போய் இதை செய்யுன்னு சொல்கிறாங்க. இங்கே உட்காந்து தியானம் பண்ணும்போது அம்மா தலையில் கை வைக்கிறது நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க. நிறையா வீட்டுக்கு அம்மா போய் இருந்து அவங்களுக்கு எல்லா சொல்யூஷனும் கொடுத்துட்டு வந்ததும் நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு தடவை நம்ம தெரிஞ்சவங்களுக்கு டெலிவரி அம்மா நல்லா டெலிவரி பார்க்குறது உண்டு. குழந்தை குறுக்கால போச்சுன்னா அந்த குழந்தைய திருப்பி விட்டு நார்மல் டெலிவரி பண்ணி விட்டுட்டு வந்துடுவாங்க அம்மா. குழந்தைக்கு ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னாக்கா அதையும் அம்மா சரி பண்ணி தொப்புள் வழியாக இப்படி வயிற்றில் இப்படி பண்ணி உள்ளே இருக்க அழுக்க மாதிரி எடுத்து அந்த குழந்தைய பழைக்க வச்சுடுவாங்க அம்மா. அருட்திரு ஜட்பட் அம்மாஜி அம்மாவின் முக்கிய கோரிக்கை என்னவென்றால், வருடத்திற்கு 2 முறையாவது மலையில் உள்ள கோவிலுக்கு படிகள் ஏறிச் செல்ல வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கை ஆகும். அப்படி செல்பவர்களுக்கு நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்காது என்பது ஜட்பட் அம்மாஜியின் கருத்தாகும். பிரான்மலை வடுகநாதர் பிரான்மலையில் மேலே 7வது படை வீடு, முருகனோட 7வது படை வீடு. அம்மா கடைசி வரைக்கும் மலை ஏறினது உண்டு. அம்மா சொல்லுவாங்க, மாதத்தில் ஒரு மலையாவது ஏறணும், இல்லை வருஷத்தில் 2 தடவை மலை ஏறணும்பாங்க. அது மூச்சு நுரையீரல் பயிற்சி ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மாவும் மலை ஏறி எங்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய்
போகும்போது நிறைய விஷயம் சொல்லிட்டு போவாங்க. அம்மா கிட்ட வந்து அம்மாவை பொறுத்தனைக்கும் அம்மா பேசுறது ஜாஸ்தி, நிறைய சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, யாரும் அது உட்காந்து காதில் கேட்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா, வந்தால் அவங்களுக்கு அவங்க பிரச்சனை தீரணும், அவங்களோட மோட்டிவேஷன் அதான் இருக்கும். ஆக தனது இறுதி காலம் வரை மலைக்கோவில்களுக்குச் சென்று வந்துள்ளார் அருட்திரு ஜட்பட் அம்மாஜி அம்மா. அருட்திரு ஜட்பட் அம்மாஜி அம்மா தனது சிஷ்யர்களோடு வெளியே சென்றபோது மிகப்பெரிய சாக்கடை அருகே திடீரென நின்று அவருடைய பக்தர் ஒருவருக்காக தியானத்தில் இருந்துள்ளார். சிஷ்யர்களுக்கு அங்கிருந்த சாக்கடையின் நாற்றம் தாங்க முடியாமல் இருக்க திடீரென சாக்கடையின் துர்நாற்றம் மறைந்து நறுமணம் வீசத் துவங்கியுள்ளது. இங்கு நறுமணம் வீசத் துவங்கிய அதே சமயம் எந்த பக்தருக்காக ஜட்பட் அம்மாஜி தியானத்தில் இருந்தாரோ அந்த பக்தர் பூரண குணமாகிவிட்டதாக தகவல் வந்துள்ளது. இப்படி அருட்திரு ஜட்பட் அம்மாஜி அம்மாவின் அற்புதங்கள் அளவு கடந்தது என்றுதான் கூற வேண்டும். அம்மாவுக்கு குரு பூஜை எப்போவுமே நவம்பர் 17 இல்லை நவம்பர் அமாவாசை, இந்த ரெண்டில் ஏதோ ஒரு டேட்டில் அம்மாவுக்கு குரு பூஜை வச்சு செய்கிறோம். அப்போ சாது சந்நியாசி எல்லாத்துக்கும் நம்ம 2 நாள் விழாவாக எடுத்து மகேஸ்வர பூஜையெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு வஸ்திரதானம் அன்னதானம் எல்லாம் சிறப்பாக பண்ணி நம்ம அம்மாவோட பிரியத்துக்கு சந்தோஷமாக அனுப்பிச்சி விட்றோம் சாமி. அம்மாவோட விஷயம் என்னென்னா, புளி சாதம், அந்த புளி சாதம் வந்து அம்மா கையால் அந்த ஒரு பருக்காக எடுத்து ஓதி 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 எல்லாமே வச்சுட்டா அந்த சாப்பாடு பல பிரச்சனை தீர்ந்துடும். அது ஒரு கை தான் அம்மா கொடுப்பாங்க, அந்த ஒரு கை சாப்பிட எல்லாத்துக்கும் கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கையில் அத்தனை பிரச்சனை தீர்ந்துடும். எல்லா இடத்துலையும் அம்மாவோட அன்னதானம் தான். அம்மாவோட அன்னதானம் நிறைய பேர், நிறைய டிவோட்டிஸ், நிறைய குழந்தைங்க, அம்மா குழந்தைங்க யாராலையும் இன்னும் அம்மாவுக்கு நிறைய பாட்டெல்லாம் எழுதியிருக்காங்க சாமி. அந்த மாதிரி பாட்டெல்லாம் அம்மாவுக்கு எழுதி அந்த மாதிரி அம்மா காய்ச்சி கொடுப்பாங்க. அம்மா உட்காந்தாங்கன்னா காய்ச்சி கொடுப்பாங்க. ரொம்ப யாராவது பிரச்சனையா அம்மா கையில் இருக்க கட்டை இப்படி ஒரு குத்தி இப்படி மேலே தூக்கும், கையில் இருக்க கட்டை தூக்கும். அப்போ புரிஞ்சுக்கிறோம் அம்மா கோபமாக இருக்காங்க, யாரும் தப்பு செய்யாதீங்களா அப்படின்னு சொல்லுவேன். வாழ்க சித்தர்கள் புகழ், வளர்க சித்தர்களின் தொண்டு. நன்றி, வணக்கம். உலகோர் யாவரும் அறமான ஆன்மீக ஞானம் பெறுவதற்கும் நல்ல ஆன்ம வாழ்வை வாழ்வதற்கும் மரணமிலாப் பெருவாழ்வு வாழ்கின்ற சித்தர்கள் மகான்கள் சொன்ன முக்கிய குறிப்புகளுடன் 1008 மகான்களின் ஜீவசமாதிகளின் இருப்பிடங்கள், 300 மகான்களின் புகைப்படங்கள் அடங்கிய ஜீவ அமிர்தம், ஞான அமிர்தம் என்ற 2 அற்புத நூல்கள் மனிதகுலத்தை வழிநடத்தும் இன்பப் பேரூற்றாகவும் பேரமிர்தமாகவும் குருவாகவும் வந்துள்ளது. இந்த 2 நூல்களும் காலப்பொக்கிஷமாக இருக்கும். மேலும் மற்றுமொரு அரிய பொக்கிஷம் ஒன்று உள்ளது. ஆம், 1000 சித்தர்களை நேரில் உங்கள் இல்லத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் ஓர் அற்புத நூல்தான் அருளாளர்கள் 1000. இந்த நூல் ஓர் ஆன்மீக புரட்சி நூல் என்கிறார் அருட்திரு பிரபாவதி அம்மையார். திருக்குறள் என்பது எந்த இனத்திற்கும், எந்த மொழிக்கும், எந்த சமுதாயத்தினருக்கும் உரியதல்ல, அது எல்லாருக்கும் பொது. அது போலத்தான் அருளாளர்கள் 1000 என்ற நூலும் இன்று நடக்கக்கூடிய எல்லா சமுதாய குளறுபடிகள், குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் தீர்வாக இந்த நூல் அமையும். இந்த நூலில் 1000 சித்தர்கள் செய்த சித்துகள், ஜீவசமாதியில் நடக்கின்ற அற்புதங்கள், ஜீவசமாதி அடைந்த நட்சத்திரம், திதி என எல்லாம் அடங்கியிருக்கிறது. நீங்கள் வணங்க வேண்டிய மகான்களை, உங்களின் குடும்பத்தார் வணங்க வேண்டிய சித்தர்களை அவரவர் நட்சத்திரம் அறிந்து வழிபடலாம். அவயோக நட்சத்திரத்திற்கும் யோக நட்சத்திரத்திற்கும் ஏற்ற சித்தர்களை, மகான்களை வணங்கி அருளைப் பெறலாம். அருளாளர்கள் 1000 நூலில் சித்தர்கள், மகான்கள் வண்ணப் புகைப்படங்களுடன் காலப்பெட்டகமாக அருள் நூலாக வந்துள்ளது. ஆக இந்த 3 அருள் வழங்கும் நூல்கள் ஒரு வீட்டிலோ தொழில் செய்யும் இடத்திலோ இருந்துவிட்டால் போதும், நடக்க வேண்டிய அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். வாழ்வில் வேண்டிய நலன் கிட்டும். பல அன்பர்களின் வாழ்வில் இந்த நூல்கள் மிகப்பெரிய மாற்றத்தை, அதிசயத்தை உண்டாக்கியுள்ளது. சித்தர்களின், மகான்களின் அருள் தேடும் அன்பர்கள் அனைவரும் ஜிபே மூலம் பணத்தை செலுத்தி
நீங்கள் இருக்கும் இடத்திற்கே மேலே குறிப்பிட்ட சித்தர்களின் அனைத்து தகவல்களும் அடங்கிய 3 புத்தகங்களையும் வரவழைத்து பலனடையலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வாழ்க சித்தர்கள் புகழ், வளர்க சித்தர்களின் தொண்டு. நன்றி, வணக்கம். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள்.